ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, நேற்று வந்து நம்ம என்பிடி 1/4 பார்த்துருந்தோம். இன்றைக்கி 1/2 அதை பார்க்க போகிறோம். என்பிடி 14 டிபி. சரிங்களா? இதில் வந்துட்டு உங்களுக்கு பிச்சு கண்டுபிடிச்சிருவீங்க. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஓடி வந்து சாட் வச்சு எடுத்திருக்கேன். லென்த் அவங்க கொடுத்துட்டதுனால லென்த் எடுக்கலை. ஓடியை வந்து சாட்லேருந்து பார்த்து எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. பிச்சு கண்டுபிடிக்கிறதுல டவுட்டும் இருக்காது, லென்த்து டவுட்டும் இருக்காது, மாதிரி இதுலேயும் டவுட் இருக்காது. ஆர் வேல்யூவும் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை. இது வந்து டேர்னிங் சைக்கிள். இதில் உங்களுக்கும் டவுட் எதுவும் இருக்காது. சரிங்களா? இது ஃபினிஷிங் சைக்கிள். இதுலேயும் டவுட் இருக்காது. இப்போ வந்துட்டு இதில் வந்து சாட்டில் எந்த டயா கொடுப்பாங்கன்னா சில பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். சாட்டில் பார்த்திங்கன்னா இந்த டயா தான் கொடுப்பாங்க. இந்த டயா கொடுக்கும்போது இந்த டயா எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? இன்ச்சஸில் 0.84 கொடுத்துருப்பாங்க சாட்டில் பார்த்திங்கன்னா. 0.84 இது எப்படா இன்ச்சஸில் இருக்குது, இது எப்படி எம்எம்மாக கன்வெர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சில பேருக்கு டவுட் இருக்கலாம். எனக்கும் இருந்துச்சு. சரிங்களா? அதனால் அதே மாதிரி தான் சேம். சரிங்களா? இதில் சாட்டில் வந்து இந்த ஒரு லென்த்து மட்டும் இந்த ஒரு டயா தான் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம இந்த டயா அப்புறம் இந்த டயா நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 2 டயா நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதில் வந்துட்டு லென்த்து கண்டுபிடிக்க இந்த கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். D1ஓட அது வந்து என்ன சாட்டில் இருக்குது? 0.84 இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது எப்படி எம்எம் கன்வெர்ட் பண்ணுறதுன்னா, இது வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் சைஸு எம்எம் 25.4, அதாவது 1 இன்ச்சுங்கிறதுக்கான வேல்யூ தான் இது. சரிங்களா? இதுலேருந்து இது வந்து இன்ட்டு பண்ணி 0.84 போட்டிங்கன்னா வேல்யூ கிடைக்கிறது. இதுதான் பிக் டயாமீட்ரு, அதாவது 21.336. உங்களுக்கு டவுட் இருந்தால் அந்த ப்ரோக்ராம் இருக்குது பாருங்கள். இந்த கொடுத்துருக்கேண்ணா, இதுதான். சாரி, இது வந்து 23 இருக்கேன். இது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா எப்படி ஸ்மால் டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறதுன்னு D2 கண்டுபிடிக்க சில பேர் டவுட் இருக்கும். அதுக்கு வந்துட்டு நான் இந்த ஃபார்முலா வச்சு தான் கண்டுபிடிச்சேன். 10 1 degree 47 minutes இன்ட்டு லென்த்து இன்ட்டு 2 மைனஸ் பிக் டயாமீட்ரு. இந்த கழிக்கும் போது என்ன கிடைக்குதோ அது பிக் டயாமீட்ரு. ஐடினா இதை ப்ளஸ் பண்ணுவோம், ஓடினா மைனஸ் பண்ணுவோம். அதாவது வந்து ஐடியை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை தான் கொடுப்பாங்க. ஐடியில் இதை கொடுப்பாங்க. இதை வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்கணும். ஐடியை பொறுத்த வரைக்கும் ஐடி என்பிடியில். நான் ஓடியை பொறுத்த வரைக்கும் இது அப்படியே ஆப்போசிட்டு. இதை வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, இந்த போட்டாச்சு. இதை போட்டால் டேனோட வேல்யூ இது 0.0256ங்கிறது வந்து டேனோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். இது வந்து த்ரெட்டோட ஓடியோட லென்த் 23. சரிங்களா? இது ரெண்டையும் பெருக்கல் பண்ணிங்கன்னா கிடைக்கிற வேல்யூ இது. இதை வந்து சைடுக்கு வந்து தான் நம்ம ஒரு சைடுக்கு தான் இந்த வேல்யூ. அப்போ இதை 2 பண்ணால் தான் 2 வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். இது ரெண்டையும் இது பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூலேருந்து மைனஸ் பிக் டயாமீட்டர் என்னது 21.336. இந்த இதுலேருந்து இதை கழிச்சிங்கன்னா இந்த வேல்யூ உங்களுக்கு கிடச்சிடும். அதாவது D2 ஸ்மால் இந்த டயாமீட்டரோட வேல்யூவும் உங்களுக்கு கிடச்சிடும். சரி, ஓகே, இது எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் இந்த D3 எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சில பேருக்கு டவுட் வரும். இதுவும் அதே மாதிரி தான். இதுக்கு என்ன கொஞ்சம் வித்தியாசம்னா, நம்ம வந்து அதோட ஃபார்முலா வச்சு எடுக்க போகிறோம். அதாவது 0.634 இன்ட்டு பிச்சு. இது வந்து பிச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்ரெடி. அதனால் பிச்சு இன்ட்டு 2 பெர் சைடு இல்லை, அதனால் 2 போட்டுக்கிட்டோம். இது ரெண்டையும் பெருக்கல் பண்ணிங்கன்னா கிடைக்கிற வேல்யூ தான் இந்த வேல்யூ 1.150076 இன்ட்டு 2 பெருக்கல் பண்ணிங்கன்னா கிடைக்கும். இந்த ரெண்டையும் பெருக்கும்போது இந்த வேல்யூ கிடச்சிருவோம். சரிங்களா? அதாவது வந்து 2.00152 இது கிடச்சிருவோம். இதுலேருந்து பிக் டயாமீட்டரை மைனஸ் பண்ணிங்கன்னா
மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த டயாமீட்ரு உங்களுக்கு கிடச்சிடும். எல்லாத்துக்கும் பேஸ் பண்ணுறது பிக் டயாமீட்ரு, சரிங்களா? அதனால் ஐடிக்குன்னா அந்த ஸ்மால் டயாமீட்டர்லேருந்து எல்லாமே ப்ளஸ் பண்ணிப்போம், அப்படியே ஓடிக்கு இது ஆப்போசிட்டாக பண்ணிக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ வந்துட்டு நம்ம இது எல்லாம் கிடச்சிருச்சு, சரிங்களா? இதை வச்சு எப்படி ப்ரோக்ராம் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட எக்ஸ் வேல்யூ தான் 19.03, சரிங்களா? இது த்ரெட் லென்த்தும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், என்னது 22, சரிங்களா? அப்புறம் பிச்சோட ஹைட்டு வந்து பி ஹைட்டு வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், எங்கே இந்த கண்டுபிடிச்சிருக்கேன். சரி, இதை காட்டாமல் உங்களுக்கு அதுலேருந்து காட்டிட்டேன். த்ரெட்டோட ஹைட்டு இந்த கண்டுபிடிச்சிருக்கோன்னா 1150, அது வந்து இங்கே அப்படியே இல்லை 1150, சரிங்களா? ஆர் வேல்யூவும் இங்கே கண்டுபிடிச்சிட்டேன், என்னது 0.64, அதை வந்து இங்கே மைனஸில் எழுதிப்போம். ஓடிக்குன்னா ப்ளஸ்ஸு, சரி ஐடிக்குன்னா ப்ளஸ்ஸு, ஓடிக்குன்னா மைனஸ் 0.64, இதை கொடுத்தீங்கன்னா போதும். இவ்வளோ தான் ப்ரோ. இதில் என்ன சில பேருக்கு டவுட்டு வரும் அப்படின்னா, இதில் எப்படி நம்ம வந்து பொசிஷன் பண்ணணும் அப்படிங்கிற டவுட்டு நம்ம எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப நாளாக இருந்த டவுட்டு அதுதான். என்ன டவுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த லைன்லாம் எழுதிடுவோம், இது எல்லாம் ஓகே, இது எல்லாம் எழுதியாச்சு. ஜெட்டு 3 mm, சரி ஜெட்டு 3 mmல பொசிஷன் பண்ணிடுவோம். எக்ஸில் எங்கே பொசிஷன் பண்ணுறது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட்டு வரும். எனக்கு வந்துச்சு, அதை வச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாச்சு இந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கே. த்ரெட்டுக்குன்னா போதும், ஓகே 16னா ஒரு 1 mm ப்ளஸ் பண்ணி வச்சுட்டோம்னா அதுவே போதும். இது டேப்பர் த்ரெட்டாக இருக்கே, இது எப்படி இங்கேருந்து அங்கே ஏறும் அப்படின்னு டவுட் எனக்கு நிறையா டைம் இருந்துச்சு, சரிங்களா? இது ஒன்றுமே விஷயம் இல்லை ப்ரோ. இது என்னென்னா பிக் டயாமீட்ரு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 21.36, இதுக்கு வந்து நீங்கள் 23ன்னு வச்சுக்கோங்க. சரி, 23ல் பொசிஷன் பண்ணிக்கிட்டோம், இவ்வளோதாங்க. 23ல் பொசிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா இது இந்த ஓடிக்காக இப்படி எடுத்துகிட்டு போயிடுவோம். இதுக்காக தானே டூல் நிற்கும். இப்போ வந்து இங்கே தான் நிற்கும் டூல், இங்கேருந்து நிற்கும்போது அப்போ ஒவ்வொரு டைமும் இப்படி போய்க்கும். ஆனால் ஐடியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஐடிக்கு எப்படி நிப்பாடுற, எதை பொசிஷன் பண்ணுறதுன்னு டவுட்டு நம்மளுக்கு வந்துடும். ஐடிக்கு எப்போயுமே இதை தான் பொசிஷன் பண்ணணும், அதாவது ஸ்மால் டயாமீட்டர் பொசிஷன் பண்ணால் தான் பிக் டயாமீட்டர்லேருந்து போய்க்கும். ஏன்னா இப்படி தான் இருக்கும், த்ரெட்டு இப்படி இருக்கும், சரிங்களா? நம்ம இங்கே பொசிஷன் பண்ணணும் அப்படின்னா இதுக்காக என்ன வேலையோ இங்கேருந்து ஏறி இங்கேருந்து அதை அடித்து டூல் உடையும். ஆனால் இதுக்காக பொசிஷன் பண்ணிட்டோம், எப்படி இருந்தாலும் இறக்கி தானே நிப்பாட்டுவோம். இப்போ இந்த போர் வந்து ஒரு 10 mm அப்படின்னு இருந்துச்சுன்னு வைங்க, சாரி ட்ரில் வந்து ஒரு 13 mm போட்டிருக்கும். இங்கே இது வந்து 14 தான் இருக்கும், சரிங்களா? 14 இல்லை 12 இது மாதிரி ஏதாவது ஒன்று தான் வரும். அப்போ வந்துட்டு இங்கேருந்து வரும்போது ஒன்றும் ஆகாது, இதை தானே பொசிஷன் பண்ணியிருக்கோம், இங்கேருந்து எடுத்துக்கும், இப்படி எடுத்துக்கும். ஆனால் தப்பு தவறி நம்ம இங்கேருந்து பொசிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை தான் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு பிக் டயாமீட்டரை வச்சு நம்ம இங்கே இது பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஆக்சிடெண்ட் ஆகிடும், கன்ஃபியூஷனாக இருக்குது. ஓடிக்கும் ஐடிக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. நான் ஒரு டைம் பண்ண தப்பு என்னன்னா, இதுக்காக பொசிஷன் பண்ணி விட்டு இடித்தேன், போய் டூல் இடிச்சிருச்சு. ஸோ அப்போ தான் நான் அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டேன். அப்போ தான் எனக்கு சொன்னாங்க, என் குருநாதர் என்ன சொன்னாங்கன்னா, சின்ன டயாமீட்டர் வந்து பொசிஷன் பண்ணு, ஏன் பிக் டயாமீட்டர் பொசிஷன் பண்ணுற, இதை பண்ணக்கூடாது ஏன்னு கேட்கும்போது ஒவ்வொரு டைமும் இதை சொன்னாங்க. இங்கேருந்து எடுக்கும்போது என்ன ஆகும், ஆக்சிடெண்ட் ஆகிடும். ஆனால் இங்கேருந்து எடுக்கும்போது டூல் கீழே இருந்தானே போகுது, அப்போ வந்துட்டு இங்கேருந்து இங்கே மேட்ச் ஆகிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது எனக்கு சரியாக என்னன்னு எனக்கு தெரியல, எனக்கு சொன்ன விதத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான், இவ்வளோ தான் விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஐடிக்கும் ஓடிக்கும் வந்து கன்ஃபியூஷன் பண்ணிக்க. ஓடிக்கு எப்பயுமே பிக் டயாமீட்டரும் ஐடிக்கு எப்பயும் ஸ்மால் டயாமீட்டரையும் பொசிஷன் வேல்யூவாக வச்சுக்கோங்க. அதை விட ஒரு 1 mm கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து என்ன எழுதியிருக்கோம், இந்த டயாமீட்டர் தான் எழுதியிருக்கோம். இதுக்காக தான் அந்த டீத்தை போய் நிற்கும், அதாவது இப்படி இருக்கும், இப்படி இருந்தால் இந்த ஸ்டார்டிங் இருக்குல்ல, இது வந்து எவ்வளோக்கு தான் 19க்கு தான் போய் நிற்கும்.
ஆமாம். அப்போ எனக்கு கேஜி போகலன்னா என்ன பண்ணும், O2 O3 அப்படியே ப்ளஸ் பண்ணி இப்போ ஜாமெட்ரி அப்செட்டில் எப்படி இருந்தாலும் ஒரு 0.1 0.2 இறக்கி விட்ருப்போம், இல்லை ஏற்றி விட்ருப்போம். இப்போ இதுக்காகனா ஓடிக்காகனா ஏற்றி விட்ருப்போம், ஐடிக்காகனா இறக்கி விட்ருப்போம். அப்போ வந்து இதுக்காக ஓடிப்பான். சரிங்களா? அப்போ வந்து நம்ம ப்ளஸ் பண்ணும்போது மேட்ச் ஆகிக்கும். மேக்ஸிமம் இது டேப்பர் த்ரெட்டில் அவ்வளோ ஒன்றும் விஷயம் இருக்காதுன்னு வைங்க. இருந்தாலும் அந்த எதாவது கேஸு இல்லை எதாவது லிக்யூடு ஆயில் இது மாதிரி போய் அவங்க டைட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்துட்டு லீக்கேஜி கேஸு இது மாதிரி லீக் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த என்பிடி த்ரெட்டு அடிக்கிறோம். சரிங்களா? இதெல்லாம் வந்து பைப்போட ஸ்டாண்டர்ட். அதனால் இதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. இதில் உங்களுக்கு எது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இதெல்லாம் வந்துட்டு நான் சொல்கிறதுனால இப்படி தான் கால்குலேஷன் பண்ணணும், இது ஏன் இவங்க இந்த பிரதர் இப்படி பண்ணுறா, இந்த பிரதர் இப்படி பண்ணுறான்னு யாரையும் கம்பேர் பண்ண வேணாம். இது என்னோடய வழிகாட்டுதல்னால நான் இது பண்ணியிருக்கேன். இதே த்ரெட்டு வந்து நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் ஆகிடும். சரிங்களா? அதில் ஏதோ 1/4ன்னு போட்டிருப்போன்னு நினைக்கிறேன். அதில் எது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. 1/2 என்பிடி 14 டிபி. சரிங்களா? இதெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால், எதாவது ப்ரோக்ராம் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கூடிய சீக்கிரம் நானும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி டெலிகிராம் லிங்க்கு இது மாதிரி கொஞ்சம் அப்டேட் ஆகி போகலான்ட்ருக்கு. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் நான் மாறலான்ட்ருக்கேன். சரிங்களா? அடுத்த டைம் வந்து நான் மிஷினில் எப்படி செட்டிங் போடுறது, ஜாஸ் எப்படி வாஷ் பண்ணுறது, நிறையா பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். ஏன்னா நான் ஃப்யூச்சரில் சந்தித்த ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் இனிமேல் நான் ஒரு வீடியோவாக போடலான்னு நான் ஒரு யூகத்தில் இருக்கேன். அவ்வளோதான். சரிங்களா? பார்க்கலாம். எங்களை குருநாதரையும் ஒரு நாள் உங்களை வீடியோவில் கொண்டு வந்துட்டு அவங்களையும் காட்டுறேன். சரிங்களா? நன்றி. எல்லாரும் மெக்கானிக்கல் ஃபீல்டை லவ் பண்ணி கூடிய சீக்கிரம் ஃபீல்டை மேலே கொண்டு வரும். மேலே கொண்டு வரும்னு சொல்லலை, தப்பாக சொல்லிட்டேன். இந்த ஃபீல்டில் இன்னும் நிறையா இருக்குது ப்ரோ, நிறையா கற்றுக்கணும் ப்ரோ. அதை கற்றுக்கிட்டு மேலே வர எல்லாரையும் வேண்டிக்கிறேன்.